உலகமெங்கும் உள்ள ஹோப் சேனல் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றாட வாழ்க்கையும் ஆதி புஸ்தகமும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்காக போதகர் இமானுவேல் மற்றும் போதகர் ஜான் ஆஸ்பன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக வரவேற்றுக் கொள்கிறேன். வேதாகமத்தை எப்படி வாசிப்பது என்று நாம் படித்து கொண்டிருக்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வாக்கின்படி வேதாகமத்தை எவ்வாறு நாம் படிக்க வேண்டும், எந்த மனநிலையிலே படிக்க வேண்டும் என்று சில காரியங்களை குறித்து நாம் படித்தோம் இல்லையா? வேத வசனங்களோடு கூட இன்னும் சில ஆழமான கருத்துக்களை போதகர் ஜான் அவர்கள் நீங்கள் சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது சில மனநிலைமைகள் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அப்போது எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா, வேதம் ஒரு காரியத்தை நமக்கு குறிப்பிடுகிறது. சங்கீதம் 119 வசனம் 161 நமக்கு சொல்லுகிறத பாருங்க. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது அப்படின்னு சொல்லி அங்கே தாவீது பக்தன் பாடுகிறார். அப்போது தேவனுக்கு முன்பாக நாம் வரும் பொழுது, வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அமரும் பொழுது பயபக்தியோடு கூட இருக்கணும். அந்த ரெவரண்ட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். பயபக்தியோடு கூட இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் அவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது, வேதாகமத்தை நம்முடைய கையில் எடுக்கும் பொழுது, நம்முடைய யோசனைகள் தேவனுக்கு நேராக வர வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள், பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு புறம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த வேதத்தை கவனத்தோடு வாசிக்கிறதற்காக பயத்தோடும் பயபக்தியோடும் கூட அமர வேண்டும். ஏன் அப்படின்னா, இது சாதாரண வார்த்தைகள் அல்ல, தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம், தேவனை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் பாடம். இரண்டாவது, வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது பயபக்தியோடு வாசிக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாம். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது ஹம்பிள் மைண்ட் செட், தேவனுக்கு முன்பாக வரும் பொழுது தாழ்மை குணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏசாயா புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 57:15 நமக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நான் வாசிக்கிறேன். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது உன்னதத்திலும் மகத்துவத்திலும் பரலோகத்திலும் இருக்கிற தேவன் சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, நொறுங்குண்ட ஆவியும் பணிவும் உள்ளவர்களிடத்தில், தாழ்மை உள்ளவரிடத்தில் அவருடைய இருதயத்தை குணமாக்குகிறதற்கும் அவங்களுடைய இருதயத்தை தேற்றுகிறதற்கும் ஆண்டவர் அவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறதாக அங்கே அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கணும். அப்போது தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது தாழ்மை உள்ளவர்களாக, பணிவு உள்ளவர்களாக நாம் வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்யத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு தரிசனமாக அல்லது அவருடைய வெளிப்பாடுகளை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போது முதல் பாடம் ரெவரண்ட்டாக இருக்கணும், ரெண்டாவது ஹம்புளாக இருக்கணும், நம்முடைய இருதயம் பணிவு உள்ளதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படின்னா ஏனோ தானோ என்று வாசிக்கும்போது நிச்சயமாக வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? பயபக்தியோடும் பணிவோடும் கூட வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா பாஸ்டர்? ஆமாம், அதாவது பயபக்தியோடு கூட அதே போல் தாழ்மையுள்ள சிந்தையோடு கூட வாசிக்கணும். இது கூட நான் இன்னும் ஒரு சில காரியங்கள் வேதம் நமக்கு நினைப்பூட்டுகின்றது. சங்கீதம் 119:18 இவ்வாறாக சொல்லுகின்றது, வாசிக்கிறேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் சொல்கிறார். இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், நம்ம வேதத்தை வாசிக்கும்போது ஒரு ஜெப சிந்தையோடு கூட வாசிக்கணும். ஆமாம், இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, அவசரமாக போகிறேன், இன்றைக்கி கண்டிப்பாக பைபிள் வாசிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவசர சிந்தையில் வாசிக்கிறதெல்லாம் அது நம்முடைய சிந்தையில் பதியாது, ஒரு நல்ல பலன் அளிக்காது. அதான் பாஸ்டர் சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன கருத்து ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா,
ஒரு முறை ஒரு மனுஷன் இதேமாரி அவசரமாக வேதத்தை திறந்து வாசிக்கும்போது யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் வந்துச்சான். உடனே இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புத்தகத்தை திருப்பினாராம். அதை இன்றைய செய்யன்னு சொல்லிட்டு அவருக்கு வசனம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி செய்வதை சீக்கிரமா செய். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததை நம்ம பார்க்குறோம். ஒரு ஜெப சிந்தையோடு நம்ம வாசிக்காம அலட்சியமாக வாசிக்கும் போது அந்த வேதாகமத்தை சரியா புரிந்து கொள்ள முடியும். ஜெப சிந்தையோடு வேதத்தில் உள்ள அதிசயம் எப்பெல்லாம் வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த வேதத்தை வாசிப்பதற்கு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அமர்ந்த வண்ணமாகவே அந்த பயபக்தியான சிந்தையோடு ஒரு தாழ்மையான சிந்தையோடு ஜெபத்தோடு கூட ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் கூட பேசுங்க. ஒரு வார்த்தை தான். நெகேமியா சொல்கிறாரு பார்த்தீங்களா, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் அந்த ராஜாட்ட பேசும்போது. அதை மாதிரி ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அதோடு கூட இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகின்றது என்ன அப்படின்னு சொன்னால் ரிசெப்டிவ் ஹார்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா பைபிளை எதுக்காக வாசிப்பாங்க அப்படின்னு சொன்னால், நான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வேதத்தை வாசிக்கும் போது கிறிஸ்துவ ஊழியக்காரர்களை குறை சொல்கின்ற மனப்பக்குவத்தில் இதை நிறைய வசனம் எடுத்து வாசிச்சிருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நம்ம மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற்போல் வசனத்தை நம்ம வந்து வாசிக்கிறது. அதாவது ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்முடைய மைண்டில் இருக்குது. அப்படிலாம் நம்ம வந்து வேதத்தை வாசிக்கக்கூடாது. வேதத்தை வாசிக்கும்போது எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். இங்கே தீர்க்க தரிசி இவராக சொல்லுகின்றார். அருமையாக நாம் காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக வருவோம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஃபர்ஸ்ட் எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லியிருந்தீங்க இல்லையா? தொடர்ந்து அதை குறித்து சொல்லுங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறாக சொல்கின்றது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். அதுக்கு அடுத்து 2வது, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் எனக்கு இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. ஆண்டவருடைய வசனத்தை வேண்டா வெறுப்பில் வாசிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேண்டாத ஒரு மனுஷன் வழியில் வந்துட்டான்னு வச்சாங்க, வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதை மாதிரி வேறு வழியில் இன்றைக்கி கொஞ்சம் வாசிப்பேன், அந்த சிந்தையில் வாசிக்கக்கூடாது. இங்கே வந்து உம்முடைய வார்த்தைகளை நான் வாசித்த உடனே, அது அங்கே வந்து சொல்லுது, கிடைத்த உடனே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவைகளை உட்கொண்டேன். ஒரு தாகமாக இருக்கிற மனுஷனுக்கு எப்படி தண்ணீர் எப்படி ஒரு வாஞ்சியாக இருக்குமோ, அதே போல் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. நான் ஒரு சந்தோஷமாக ஒரு வாஞ்சையோடு ஒரு விருப்பத்தோடு நம்ம ஆண்டவருடைய வார்த்தை வாசித்தாதான் ஆண்டவர் வெளிப்படுவார். அதான் ஒரு பக்தன் எழுதும்போது கூட தன்னுடைய வரிகளில் எழுதுறாரு, தேனிலும் மதுரம் வேதம் அல்லாமல் ஏதுண்டு சொல் கண்ணே. அப்போ அதை வாஞ்சியோடு வாசிக்கும்போது அந்த வேதம் வந்து தேனை விட மதுரமாக இருக்கும். மற்ற பொருட்களை காட்டிலும் தேனை மதுரம் அதிகமானது. ஆனால் தேனை விட மதுரமான ஒரு காரியமாக வேதம். இதில் ஒரு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்று பார்க்கணும். நம்ம இந்த கிறிஸ்துவ விசுவாசத்துக்குள்ளே வந்த புதுசில் ஒருவேளை நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், வளர்ந்துருக்கலாம். நான் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஆவல், அந்த நாட்டம், இந்த விருப்பம் போக போக தெரிஞ்சுக்கிட்டே போயிடுது. அது பொதுவாக இயல்பாகவே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அதே மனப்பக்குவத்தோடு, விருப்பத்தோடு, நாட்டத்தோடு, ஆர்வத்தோடு வாசிக்கும் போது அது கண்டிப்பாக நம் வாழ்நாள் முழுவதும் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் உண்மை. இன்னும் ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகின்றது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் வேதத்தை வாசிக்கும்போது ஒரு இதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி. பொதுவாக தொலைபேசி இருக்குது, இல்லை நம்ம செல்ஃபோன் இருக்குது,
செல்ஃபோனில் ஒன்று வந்து நம்முடைய சத்தத்தை உள்வாங்குது, மைக்கு ஒன்று இருக்குது சரியா, ஒலி வாங்கி. ஒலி வாங்கி அது எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிர்முனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்பீக்கரில் கேட்கும். அவர் அங்கே அவருடைய மைக்கில் உள்ளது நம்ம ஸ்பீக்கரில் கேட்கும். அந்த கம்யூனிகேஷன், டூ வே கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கி நாம் வந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிவதற்கு நாம் அதை செயல்படுத்த வேணும். சங்கீதம் 119வது சங்கீதம் 11வது வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது. அந்த வசனம் எல்லாருக்குமே பிரசித்தி பெற்ற ஒரு வசனம். வாசிக்கிறேன் கேளுங்க. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி. பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படின்னா, நம்ம அந்த கீழ்ப்படிதல், நான் பாவம் செய்யாமல் இருக்கணும், அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணும் ஆண்டவருடைய வசனத்துக்கு அப்படிங்கிற அந்த சிந்தையோடு கூட நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது மெய்யாகவே அது நமக்கு நல்ல பலனை, அன்றாட வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவ குணங்களை வெளிப்படுத்துவதற்கு, ஒரு சாட்சியான ஜீவிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அருமையான காரியங்களை குறித்து நாம் படித்தோம். வேதாகமத்தை எவ்வாறு நாம் வாசிக்க வேண்டும், எந்த மனநிலையோடு வாசிக்கணும்னு ஒரு 5-6 காரியங்களை கிட்டத்தட்ட நான் பார்த்தோம் இல்லையா. மன தாழ்மையோடு நம்ம இருக்கணும், ஜெபத்தோடு வாசிக்கணும், ஆவியானவருடைய துணையோடு நான் வாசிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. நிச்சயமாக அனைவருக்கும் இது உதவியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வேதாகமத்தை வாசிப்பதற்கான கைட்லைன்ஸ் ஏதாவது இருக்கா பாஸ்டர்? ஆமாம், வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு வழிகாட்டு முறைகள் இருக்குது. சும்மா வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்ட மாதிரி நம்ம வந்து வாசிட முடியாது. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒரு 5 குருடர்கள் ஒரு யானை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிக்க போனாங்க. ஒரு குருடன் வந்து என்ன செஞ்சிட்டானா, யானையுடைய அந்த வாழை அப்படி தடவி பார்த்துட்டு, இது வந்து இந்த பெருக்குமாறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, யானை வந்து பெருக்குமாறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். இன்னொரு குருடன், இல்லைப்பா நீ சொல்கிறலாம் இல்லை, தப்பு. அவன் ஒரு குருடன் இந்த வயிற்றை தடவி பார்த்துட்டு, அது பானை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொருத்தன் அதனுடைய காலை தடவி பார்த்துட்டு, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது ஒரு தூண் போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு விதமாக சொல்லியிருக்கான். இப்படி இன்னொருத்தன் வந்து காதை தடவி பார்த்துட்டு சொலவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒருத்தன் தும்பிக்கை தடவி பார்த்துட்டு அவன் பாம்பு மாதிரி இருக்குன்னு ஒவ்வொரு வித்தியாசமாக ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லியிருக்கான். அதே போல் வேதத்தை நாம் வந்து மனிதர்கள் பல சிந்தையில் இருந்தாலும் சரி, வேதம் ஒரு காரியத்தை தான் நமக்கு சொல்ல விரும்புகின்றது. சரியான காரியம், நம்ம தேவனிடத்தில் நெருங்கி வாழணும், அவருடைய குணத்தை வெளிப்படுத்தணும், அவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம ஆயத்தமாக. இதுதான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். ஆனால் இதை வாசிப்பதற்கென்று சில வழிகாட்டு முறைகள் இருக்கின்றது. அதை வந்து ஒரு சில காரியங்கள் சொல்லலாம். என்ன அப்படின்னா, சரியாக வாசிக்க வேண்டும். இப்போ மேற்போக்காக நம்ம வந்து வாசிச்சோன்னு வச்சாங்களேன், அது வந்து நமக்கு சரியான அர்த்தத்தை கொடுக்காது. மேற்போக்காக நாம் அதை வாசிக்கக்கூடாது. ரெண்டாவதாக அதனுடைய கிராமட்டிக்கல், அதனுடைய அந்த இலக்கணத்தை சரியாக வச்சு, அதில் துணைக்கால் இருக்குதா இல்லைனா கமா இருக்குதா, இதை மாதிரி சில இதெல்லாம் கொஞ்சம் நிதானித்து பார்த்துட்டு, ஒருவேளை அதில் சரியாக இல்லையா, மூல வார்த்தையில் என்ன சொல்லுது, ஆங்கில வேதாகமம் என்ன சொல்லுது, இல்லைனா சில மொழிபெயர்ப்புகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வார்த்தை ஒரே அர்த்தத்திற்கு 4-5 வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. நிச்சயமாக. இப்போ மொழிபெயர்ப்புகளில் ஒரு இடத்துல வந்து வாழ்வு அப்படின்னு சொல்லுது, இன்னொரு இடத்துல ஜீவன்னு சொல்லுது. இப்படி வந்து மொழிபெயர்ப்புகள்லாம் வித்தியாசம் இருக்குது. நான் தமிழில் சொல்கிறேன், தமிழ் மொழிபெயர்ப்புகளில், ஆங்கிலத்தில் இதை இருக்குது சமமாக அது மாதிரி வார்த்தைகள். இது எல்லாத்தையும் சரியாக வச்சு சரியான அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் தான் அது நமக்கு சரியான அர்த்தத்தை கொடுக்க முடியும். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவர் பக்கத்தில் 2 திருடர்கள் வந்து அறையப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் படிக்கிறோம். சரியா? இதில் அந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருடன் இயேசுவை வந்து சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால்
உண்மையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் கொள்ளும். அப்படின்னு சொல்கிறான். சரியா? வலது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு நாமும் நம்ம செய்ததுக்கு தக்கதாக நம்ம அனுபவிக்கிறோம், அவர் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொடர்ந்து சொல்கிறான். அதை அருமையான கருத்துக்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நாம் நிகழ்ச்சிகளாக வருவோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகளாக நாம் தொடர்ந்து வருவோம். நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அருமையாக விளக்கி சொல்லிட்டு இருந்தீங்க. வேதாகமத்தை நாம் எப்படி வாசிக்கணும்னு சில கைட்லைன்ஸ் நமக்கு சொன்னீங்க. இன்னும் அதை அப்படியே தொடர்ந்து சொல்லுங்கள் பாஸ்டர். இந்த மூல வார்த்தைகள், அதே போல் இலக்கணம், கிராமட்டிக்கல், அந்த அமைப்புகள் அதெல்லாம் சரியாக பார்த்து இது பண்ணணும். அதில் முக்கியமாக இன்றைக்கி ஒரு பெரிய தவறான ஒரு போதனை இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அன்னைக்கே பரலோகத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. நம்ம அதை தவறு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒரு வசனம் மேற்கோள் காட்டுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதாவது லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனம், அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருடன் சொல்கிறது, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த வலது பக்கத்தில் இருந்த திருடன் நம்பப்படுகின்றது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்பதை என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இங்கே வசனம் அப்படி தான் சொல்லுது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி. 2 பேருமே அன்னைக்கு தான் மரித்தாங்க. சரியா? அந்த திருடன் அன்னைக்கு, அதே போல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் அன்றைக்கு தான் மரித்தார். இந்த மரித்த 2 பேரும் இன்னைக்கு பரதேசில் இருப்பாய், இயேசு பரலோகத்துக்கு போனார், அதனால் இந்த திருடனும் போயிட்டான் அப்படின்னு சொல்லி, அவன் மனம் திரும்பினா அப்படிங்கிறதுலாம் இன்னொரு கதை. ஆனால் போயிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் அன்றைக்கு பரலோகத்துக்கு போனாரா அப்படின்னு சொன்னால், வேதத்தில் தான் வசனம் சொல்லுது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து அவர் 3ஆம் நாளில் உயிர்த்து முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுக்குறாரு. ஆமாம். கொடுக்கும்போது, நீ என்ன தொடாத, நான் என் பிதாவின் இடத்திற்கு இன்னும் போகவில்லை அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் பரலோகத்துக்கு போகலை. ஆனால் பரலோகத்துக்கு அவர் அன்னைக்கு போயிருந்தால் தானே அந்த திருடன் அவரோட அது இருக்கும். ஆனால் இது சரியாக ஒரு முரண்பட்டதாக இருக்கிறது. அதுக்கு நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய், இது அப்படியே இருக்குது. இதை மூல வார்த்தையிலையும் மற்ற மொழிபெயர்ப்புலையும் பார்க்கும்போது, இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் முறை வரும்போது இவனுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிற செய்தியை தான் நீ என் கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு அதை இன்னைக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அதை அந்த கமாவை எடுத்துட்டேன்னா, இன்றைக்கி நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் அப்படிங்கிற ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலுக்கு கொடுக்குறது. இதை எல்லாத்தையும் அந்த சூழலெல்லாம் சரியாக படித்தாதான் சரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஒரு சிறிய கமாவாக இருந்தாலும் சரி, புள்ளியாக இருந்தாலும் சரி, மிகவும் கவனத்தோடு வேதத்தை வாசிக்கணும் இல்லையா? அருமையான கருத்துக்களை பாஸ்டர் சொன்னீங்க. தொடர்ந்து வேதாகமத்தை படிப்பதனாலே நமக்கு என்ன பயன் என்கிறதை குறித்து போதகர் ஜான் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது. அதில் முதல் பயன் என்னவென்றால், நம்ம முன்னாடியே வாசித்தது போல் 119ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் சொல்லும் பொழுது, உம்முடைய வேத வசனத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, நான் பாவம் செய்யாதபடிக்கு. அப்போது வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற முதல் பலன் என்ன அப்படின்னா, நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோம். 2வது காரியம் என்ன அப்படின்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போது சத்திய வார்த்தைகளாகிய இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இப்போது நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு
பரிசுத்தமாகுதல், சான்டிஃபை, சரிங்களா, நாம் பரிசுத்தமாகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து என்ன அப்படின்னா 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ வேத வசனம் எல்லாம் தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு பேசப்பட்டு இருக்கிறது, அது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நமக்கு என்னெல்லாம் பிரயோஜனம் அப்படின்னா சொல்லுது பாருங்களேன், சீர்திருத்துதலுக்கு, சரிங்களா, அப்புறம் நீதியாக நடக்கிறதற்கும் நல்ல உபதேசங்களுக்கும் நம்மை கடிந்து கொள்ளுதலுக்கும் உதவியாக இருக்குது. அப்போது வேதவசனம் எவ்வளோ மகத்துவம் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 39வது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி, அவரை குறித்து அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை, ஒரு புரிந்து கொள்ளுதலை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நிறைய ஆசீர்வாதங்களை வேதம் நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் அந்த வசனத்தை வாசிக்கும்போது அதனால் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த வேதம் நமக்கு மிக அருமையாக சொல்லுகிறது. மிக அருமையாக வேதாகமத்தை எப்படி வாசிக்கணும், அந்த வேதாகமத்தின் பயன்கள் என்ன என்பதை குறித்து அருமையாக எடுத்து கூறிய இருவருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நாம் இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்குள்ளாக வருவோம். போதகர் ஜான் ஆஸ்பன் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, அப்பா, இந்த வேத வசனம் எவ்வளோ மகத்துவம் உள்ளது ஆண்டவரே. இதை நாங்கள் வாசிக்கிறதற்கு சில வழிகாட்டிகள் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. அந்த வழிகாட்டிகளை நாங்கள் பயன்படுத்தி அந்த வழிமுறைகளோடு நாங்கள் வேதத்தை வாசிக்கவும் தகப்பனே, வேதத்தை வாசிக்கிறதுனால் கிடைக்கிற பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனர் எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. மிக முக்கியமாக தகப்பனே, நித்திய ஜீவனை இது எங்களுக்கு தருகிறது. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனீர் உதவி செய்ய வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன். ஜீவனும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென். நேயர்களே, வேதாகமம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. இந்த வாக்குக்கிணங்க வேதாகமத்தை எவ்வாறு ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அந்த வேதாகமத்தை படிப்பதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் என்பதை குறித்து மிகவும் தெளிவாக நாம் படித்தோம். நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் தேவனுக்குள்ளாக நம்புகிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இன்னும் வேதாகமத்தில் உள்ள அநேக காரியங்களை குறித்து நாம் படிப்போம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.